ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான ஓரமெல்லாம் நல்ல மொறுன்னு இருக்கிற ஆப்பம் எப்படி சிம்பிள் மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம மாவாட்டும் போது சேர்த்தா போதும். அது என்னன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு 3 டம்ளரும் புழுங்கரிசி ஒரு 2 டம்ளர் பக்கம் நான் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி அதிகமாக இருக்கணும், புழுங்கரிசி கம்மியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஊற வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் பக்கம் வெந்தயமும் ஊற வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் நம்ம ஆப்பத்துக்கு நல்ல மொறுமொறுப்பு தரும். அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மாவாட்டுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வெள்ளை உளுந்து ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன டம்ளர் 1/2 டம்ளர் உளுந்து தான் சேர்த்துருக்கேன். ஆப்பத்துக்கு உளுந்து கம்மியாகவே போட்டால் போதும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போடுற மாதிரி அதிகமாக போட வேண்டாம். இப்போ 1/2 ஹவர் இந்த உளுந்து ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிள்ளுனா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம், அது நுரைக்காது. இந்த மாதிரி கிள்ளுனீங்கன்னா அது உடையும். அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயம் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஆட்டுப்பட்டதுக்கப்புறமா நான் அந்த வெந்தயத்தை ஊற வச்சேன் இல்லையா, உளுந்தும் வெந்தயம், அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணல. அது மாவாட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சத்தெல்லாம் அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதம்தான். நம்ம மதியம் செஞ்சுருப்போம் இல்லையா, காலையிலையோ மதியமோ, அந்த சாப்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த உளுந்து ஆடுது இல்லையா, அது கூட போட்டு ஆட்டிக்கலாம். நீங்கள் மொத்தமாக அப்படியே கொட்டிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது நல்லா அரைஞ்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் குக்கரில் வைக்கிற சாப்பாடாக இருந்தால் நல்லா வெந்திருக்கணும். வேகாமல் விதையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இருக்கும். நான் வடித்த சாதம் தான் இதில் சேர்த்துருக்கேன், அதனால் அது ஈஸியாக உங்களுக்கு அரைஞ்சிரும். சில பேர் இதில் தேங்காய் சேர்ப்பாங்க, இல்லாட்டி அவல் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு இது கூட போட்டு அரைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற மிஞ்சின சாதத்தை போட்டு அரைச்சாலே போதும். நல்ல சாஃப்டான ஆப்பம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்ல நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்குன்னா கொஞ்சம் வெள்ளை ரவை பதத்தில் எடுக்கணும். தோசைக்குன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி ஆப்பத்துக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு நைஸாக ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வலித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம வலித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம கேப்பு விட்டுருக்கணும். இப்போ நீங்கள் நைட்டு ஆட்டுறீங்கன்னா காலையில் அது பொங்கி வரும். இப்போ காலையில் ஆயிடுச்சு, அது இப்போ பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நான் நிறைய மாவு இருந்தனால நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அது ரெண்டுமே நல்லா பொங்கி வந்திருக்குது. நல்லா நுரையாக இருக்குது பார்த்திங்களா. நான் உப்பு மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். இது நல்லா நிறைய புளிச்சிருச்சு மாவு. இப்போ இதை ஆப்பக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். சில பேர் இதில் ஆப்ப சோடா சேர்ப்பாங்க, நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக. நான் இதில் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் சேர்க்காமையே இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஹோல்ஸாக வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக ஹோல்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயாச்சு பாருங்கள்.
ஓரமெல்லாம் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.